அன்பு சகோதரர்களே, இந்த நிலை வரவிடாமல் தடுப்பதற்காகத்தான் எனக்கு முன்னால் பேசிய என்னுடைய தம்பி சுலைமான் சொன்னான், அண்ணன் ஆசை தம்பி பேச வருகின்றார், எங்களுக்கு முன்னால் 100 பேர் தான் இருக்கின்றார்கள் என்று. தவறு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய பட்டியலினத்து மக்களுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, பாசிசத்தினுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி, எவன் ஒருவன் பாசிசத்திற்கு கைகூலியா இருக்கின்றானோ அவனை வளர்ப்பதற்கு அந்த இயக்கங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஊடகங்களும் சரி, இந்த சமூகத்திற்காக நேர்மையாக போராடுகின்ற காலகட்டத்தில் இந்த சமூகத்தினுடைய மான மரியாதைக்காக இயக்கப்படக்கூடிய எந்த ஒரு இயக்கத்தையும் காவல்துறை தங்களுடைய பொய் வழக்குகளால் நம்மை எல்லாம் அந்த பொய் வழக்குகள் திணித்து நம்மை இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக போராட விடாமல் தடுக்கக்கூடிய கைக்கூலியாக இருக்கின்றார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசை தம்பி மீது குண்டர் தடுப்பு சட்டம் ஏவப்பட்டது ஏன்? என்னுடைய தம்பி சொன்னது போல் நான் இதே சேலம் மாநகரத்தில் சட்டம் பயின்றேன். சட்டத்திலும் நீதிமன்றத்திலும் ஆசை தம்பியினுடைய பெயர் கேட்டால் நீதித்துறையில் வழக்கறிஞர் என்ற முறையில் நல்ல ஒரு திறமைசாலி என்றுதான் நான் வழக்கறிஞர்கள் மத்தியிலும் வழக்காடுகின்ற நீதிமன்றங்களின் பெயர் எடுத்தேன். தவறு செய்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரையும் துணிந்து வழக்கு நடத்தி வந்தேன். கோவை மாநகரத்திலே என் சொந்தக்காரர் ஒருவர் மீது ஒரு பொய் வழக்கு புனையப்படுகின்றது. அவருடைய மனைவி மகள் இருவரையும் காவல்துறையில் மனித நேயமற்ற அந்த மிருகங்கள், நான் எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்லவில்லை, 2 என் பட்டியலினத்து சாதி பெண்களை ஒரு பெண் அதிகாரியே இல்லாமல் ஆண் காவல் ஆய்வாளர்கள் கைது செய்து அந்த 2 நபர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய வாகனங்களிலே நிர்வாணப்படுத்தி ஒரு நாள் முழுவதும் சுற்றினார்கள். அந்த வழக்கை எடுத்து நடத்துவதற்கு கோவை மாநகரத்தில் எல்லா வழக்கறிஞர்களும் தயங்கிய போது ஆசை தம்பியாகிய நான் அந்த வழக்கை நடத்தி அப்போது இருந்தக்கூடிய கமிஷனர் சைலேந்திரபாபு IPS அவர்களை குற்றவாளியாக வைத்திருக்கிறேன் நீதிமன்றத்தில். ஆசை தம்பி பேருக்கு மட்டும் வழக்கறிஞர் என்பது அல்ல, நீதித்துறையிலும் நான் வழக்காடுகின்ற நீதிமன்றத்திலும் நீதிக்கு உட்பட்டு நீதியை நிலைநாட்டுவதற்காக எந்த ஒரு செயலுக்கும் அஞ்சாமல்